தமிழர் பகுதியொன்றில் நடந்த சட்டவிரோத செயற்பாடு விசேட அதிரடிப்படி காட்டிய அதிரடி. பெண்களின் வயிற்று மீது மண் சுவைத்து விளையாட்டு கலாசார அவமதிப்பு சிஐடி சென்ற விவகாரம். சமூக வலைதளங்களில் வைரலான திருமணம், நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்ட மணமகன். 15 கொலைகளை ஒப்புக்கொண்ட SF ராஜி, வாக்குமூலத்தால் பெரும் பரபரப்பு. கொழும்பில் 20 கோடி ரூபாய் பெறுமதியான போதை மாத்திரைகளுடன் 4 கைது. இன்று நாட்டை வந்தடையும் பாரிய எரிபொருள் கப்பல். விமான நிலையத்தை பரபரப்பாக்கிய 22 தேரர்கள், 110 கோடி ரூபாய் பெறுமதியான ஆபத்தான பொருட்கள் மீட்பு. சற்று முன்னர் நேருக்கு நேர் மோதிய 2 பேருந்துகள், கோர விபத்தில் பலர் படுகாயம். யாழில் பெண்களை துப்பாக்கி முனையில் மிரட்டிய அர்ஜுனா MP, வைரலாகும் காணொளியால் சர்ச்சை. யாழில் நீண்ட காலமாக இளைஞன் செய்து வந்த தகாத செயல், நள்ளிரவில் போலீசாரின் அதிரடி. தொடர்பென விரிவான செய்திகள். சிங்கள கலாசாரம் மற்றும் மரபுகளுக்கு கடும் அவமதிப்பை ஏற்படுத்தும் வகையில் ஒரு புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்ததாக கூறி பிரபல அழகுக்கலை நிபுணர் சந்திமல் ஜெயசிங்க மீது குற்றப்புலனாய்வு துறையில் ஒருவர் புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ராகில் சிங்கள புத்தாண்டு விழா என்ற பெயரில் நடைபெற்ற கொண்டாட்டம் தொடர்பாக ஜோதிட நிபுணர் குழு மற்றும் சிங்கள பாதுகாப்பு முன்னணி போன்ற அமைப்புகளை சேர்ந்த பிரதிநிதிகள் குழு ஒன்று இந்த முறைப்பாட்டை செய்துள்ளது. இளம் பெண்கள் தங்கள் அக்குகளுக்குள் அடியில் பிடித்துக் கொண்டிருக்கும் பாட்டில்களிலிருந்து இளைஞர்களை பீர் குடிக்க வைப்பது மற்றும் இளம்பெண்களின் வயிற்றின் மீது வைக்கப்பட்டிருக்கும் பன்களை இளைஞர்களை சாப்பிட வைப்பது போன்ற ஒழுக்கமற்ற விளையாட்டுகளை தேசிய விளையாட்டுகளாக முன்னிறுத்துவதன் மூலம் சிங்கள கலாச்சாரத்திற்கு பெரும் சேதம் விளைவிக்கப்படுவதாக முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டினார். இத்தகைய கண்டியமற்ற நடவடிக்கைகள் தேசிய விளையாட்டுகளாக பிரபலப்படுத்த முயலும் அரசு சாரா நிறுவனங்கள் குறித்தும் விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் CID-யிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் கல்வி, அறிவியல் மற்றும் கலாசார அமைப்பான யுனெஸ்கோவுடன் இலங்கை செய்து கொண்டுள்ள ஒப்பந்தங்களின்படி இது மிகவும் தீவிரமான ஒரு குற்றமாகும் என்று ஜோதிட நிபுணர் குழுவின் தேசிய அமைப்பாளர் திரு ரவீங்க சேனநாயக்கு வலியுறுத்தினார். சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் பதிவு செய்யப்பட்ட இந்த புகாரின் அடிப்படையில் விசாரணைகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டு விட்டதாக குற்றப்புலனாய்வு துறையின் மூத்த அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவில் சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபட்ட வாகனங்கள் மற்றும் அதன் சாரதிகளும் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக மூதூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது அனுமதி பத்திரமின்றி பரவிப்பாஞ்சான் பகுதியின் மணல் அகழ்வில் ஈடுபட்ட 4 உளவு இயந்திரங்களும் அதன் சாரதிகளும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேவேளை மூதூர் மணற்சேனி பகுதியில் உள்ள காணியொன்றில் அனுமதி பத்திரமின்றி மண்ணேற்றிய 4 உளவு இயந்திரங்கள், ரோலார் இயந்திரமும் மூதூர் போலீசாரால் கைப்பற்றப்பட்டு அதன் சாரதிகளும் கைது செய்யப்பட்டனர். மேலும் டிப்பர் வாகனம் ஒன்றும் கைப்பற்றப்பட்டது. கைது செய்யப்பட்ட வாகன சாரதிகளை மூதூர் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்ற திருமண விழா ஒன்றில் மணமகன் ஒருவர் சுமார் 100 அடி நீளம் கொண்ட பிரம்மாண்டமான பணமாலையை அணிந்துள்ள காணொளி சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. முழுவதுமாக 500 ரூபாய் நோட்டுகளை கொண்டு கோர்க்கப்பட்ட இந்த மாலை மணமகனின் கழுத்திலிருந்து தொடங்கி வீதி வரை நீண்டிருந்தது. இதனை தூக்கி செல்லவே பல நபர்கள் உதவி செய்ய வேண்டியிருந்தது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் இது அந்த பகுதியில் உள்ள ஒரு திருமண சடங்கின் பகுதி என்றும் அந்த பணமாலை சொந்தமானதல்ல, மாறாக திருமணத்திற்காக வாடகைக்கு கொண்டு வரப்பட்டது என்றும் தெரிய வந்துள்ளது. ஆடம்பரத்தை காட்ட இத்தகைய செயல்கள் அரங்கேற்றப்படுவது ஒரு புறம் வியப்பை ஏற்படுத்தினாலும் பொது இடங்களில் பணத்தை எவ்வாறு காட்சிப்படுத்துவது பாதுகாப்பு ரீதியான கவலைகளையும் ஏற்படுத்தியுள்ளது என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாதாள உலக கும்பலை சேர்ந்த கரந்தனிய சுத்தாவின் சகோதரரான SF ராஜி என அழைக்கப்படும் சோபன ஹிந்தி சனத்னி சில்வா என்பவரது வீட்டு தோட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலில் 9 மில்லிமீட்டர் ரக துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளன. மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தினால் இந்தியாவில் வைத்து கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட இவர் 90 நாள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றார். இன்று காலை அவரது வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்ட போது தோட்டங்களில் புதைக்கப்பட்டிருந்த ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி, ஒரு மேகசின் மற்றும் 15 தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. விசாரணைகளின் போது சுமார் 15 கொலைகளை தான் வழிநடத்தியதாக சந்தேக நபர் ஒப்புக்கொண்டுள்ளார்.
போசு சிறைச்சாலையின் முன்னாள் அத்தியட்சகர் ஸ்ரீநாத் தம்பிக்கவின் கொலையை தானே திட்டமிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். தனது சகோதரன் சிறையில் இருந்தபோது அவரை மிக கடுமையாக சோதனை செய்ததோடு உணவு மற்றும் பார்வையாளர்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியமையே இந்த பழிவாங்குதலுக்கு காரணம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சோதனையின் போது போலீஸ் வாகனங்களின் டயர்களை துளைப்பதற்காக ஆணிகள் பொருத்தப்பட்ட பலகைகள் வீட்டை சுற்றி வைக்கப்பட்டிருந்த மையம் கண்டறியப்பட்டது. இதேவேளை குறித்த சந்தேக நபருடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்த சட்டத்தரணி ஒருவரை பற்றியும் அவர் குற்றங்களுக்கு துணை நின்றாரா அல்லது தொழில்முறை ஒழுக்கங்களை மீறினாரா என்பது குறித்தும் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கருந்தனிய சுத்தா மற்றும் SF ராஜி ஆகியோரின் ஆயுதங்கள் குறித்து தகவல் தெரிந்தால் ரகசியமாக தெரிவிக்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ரன்மல் கொடித்துவக்கு மற்றும் பிரதி போலீஸ் மா அதிபர் சந்தன கொடித்துவக்கு ஆகியோரின் மேற்பார்வையில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் சுமார் 20 கோடி ரூபாய் சந்தை பெறுமதியுடைய போதை மாத்திரைகளுடன் 4 சந்தேக நபர்கள் கொழும்பு மத்திய பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு மத்திய பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகத்திற்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் புறக்கோட்டையில் 4 வெவ்வேறு இடங்களில் இந்த சுற்றிவளைப்புகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 2,04,000 போதை மாத்திரைகளும் போதைப் பொருள் விற்பனை மூலம் ஈட்டப்பட்டதாக கருதப்படும் 4 லட்சம் ரூபாய் பணமும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்கள் மட்டக்குழி மற்றும் வத்தலை மாப்புள பிரதேசத்தை சேர்ந்த 31 முதல் 42 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். முதலில் மட்டக்குழியை சேர்ந்த நபர் ஒருவர் மருந்தகம் ஒன்றிற்கு அருகில் 6,000 போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டார். முதல் சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவருக்கு மாத்திரைகளை வழங்கிய மற்றொரு நபர் 6,000 மாத்திரைகளுடன் மெலிபன் வீதியில் வைத்து கைது செய்யப்பட்டார். இவர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட தீவிர விசாரணையை தொடர்ந்து பிரதான விநியோகஸ்தராக கருதப்படும் வத்தலை மாப்புள வீதியை சேர்ந்த நபர் 1,80,000 மாத்திரைகள் மற்றும் 4 லட்சம் ரூபாய் பணத்துடன் கைது செய்யப்பட்டார். இவரிடமிருந்து 12,000 மாத்திரைகளை பெற்றுக்கொண்ட வத்தலை பகுதியை சேர்ந்த மற்றொரு நபரும் புறக்கோட்டை பிரதான வீதியில் வைத்து கைது செய்யப்பட்டார். மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மற்றும் கைப்பற்றப்பட்ட போதை மாத்திரைகள் தொடர்பாக கொழும்பு மத்திய பிரிவு குற்றப்புலனாய்வு பணியக அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இன்று பிற்பகல் நாட்டை வந்தடையும் பாரிய கச்சா எண்ணெய் கப்பல் மத்திய கிழக்கில் போர் மோதல்கள் ஆரம்பமானதன் பின்னர் இலங்கைக்கு வருகை தரும் 2வது கச்சா எண்ணெய் கப்பல் இன்று பிற்பகல் நாட்டை வந்தடைய உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய களஞ்சிய முனைய நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த கப்பலின் மூலம் 90,000 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் இலங்கைக்கு கொண்டுவரப்படுவதாக அதன் மேலாண் பணிப்பாளர் கலாநிதி மயூர நெத்திக்குமார் தெரிவித்தார். இதன்படி ஏப்ரல் மாதத்திற்கு தேவையான கச்சா எண்ணெய் அளவு இன்று வருகை தரும் கப்பலுடன் பூர்த்தியடைந்துள்ளதாக பெட்ரோலிய களஞ்சிய முனைய நிறுவனத்தின் மேலாண் பணிப்பாளர் கலாநிதி மயூர நெத்திக்குமார் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தாய்லாந்திலிருந்து சுமார் 110 கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியுடைய குஷ் மற்றும் ஹேஷ் ரக போதைப் பொருட்களை கடத்தி வந்த 22 தீரர்கள் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து நேற்று சனிக்கிழமை இரவு 10:10 மணியளவில் தாய்லாந்தின் பாங்காக் நகரிலிருந்து ஏர் ஆசியா விமானம் மூலம் இலங்கை வருகை தந்த தீரர்களை அதிகாரிகள் சோதனையிட்டனர். இதன்போது அவர்கள் கொண்டு வந்த பயணப்பொதிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருள் தொகை கண்டுபிடிக்கப்பட்டது. ஒவ்வொரு தீரரின் பயணப்பொதியிலும் பாடசாலை உபகரணங்கள் மற்றும் இனிப்பு பண்டங்களுக்கு நடுவே சூட்சுமமான முறையில் போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. மொத்தமாக 110 கிலோகிராமுக்கும் அதிக எடையுடைய போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதுடன் அதன் சந்தை பெறுமதி சுமார் 110 கோடி ரூபாய்க்கும் அதிகம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தீரரும் சுமார் 5 கிலோகிராம் போதைப் பொருளை தனித்தனியாக கொண்டு வந்துள்ளனர். இவர்கள் இலங்கையின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இளம் தேரர்கள் எனவும் உயர்கல்வி நிறுவனங்களில் கல்வி பயின்று வருபவர்கள் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி தர்மகர்த்தா ஒருவரால் வழங்கப்பட்ட விமான பயண சீட்டுகள் மூலம் இவர்கள் தாய்லாந்து சென்றுள்ளனர். தாய்லாந்தில் தங்கியிருந்த போது இவர்கள் சாதாரண உடையில் பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் அவர்களின் அலைபேசிகளில் கண்டறியப்பட்டுள்ளன. கட்டுநாயக்க விமான நிலைய வரலாற்றில் எவ்வாறான பாரிய போதைப் பொருள் தொகை சிக்கிய முதல் சந்தர்ப்பம் இதுவென கூறப்படுகின்றது. அத்துடன் பெருமளவிலான தீரர்கள் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டதும் இதுவே முதல் முறையாகும். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைக்காக இன்று ஞாயிற்றுக்கிழமை நீர்கொழும்பு நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர்.
தம்புள்ளை மாத்தறை பிரதான வீதியின் நாவுலு நாளந்து பகுதியில் 2 பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி பாரிய விபத்துக்குள்ளாகியுள்ளன. இன்று காலை 9:20 மணியளவில் தனியார் பேருந்து ஒன்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் காயமடைந்த 11 பேர் நாளந்து பிரதேச வைத்தியசாலை மற்றும் மாத்தறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் ஒருவரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பாக தனியார் பேருந்தின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தின் சாரதி தப்பியோடியுள்ளார். விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை நாவல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் பெரியவிளான் பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பெண்களை துப்பாக்கி முனையில் அச்சுறுத்தியதாக கூறப்படும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருவதாவது, சம்பவம் இடம்பெற்ற காணியின் உரிமை தொடர்பாக மல்லாகம் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது. குறித்த காணி தனக்கு சொந்தமானது என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கோரி வரும் நிலையில் மற்றொரு தரப்பினர் அதற்கு உரிமை கோரி வருகின்றனர். நேற்றைய தினம் குறித்த காணியை சுத்தம் செய்யும் பணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈடுபட்டிருந்த போது அங்கு வந்த இரு பெண்கள் காணியின் ஒரு பகுதி தமக்குரியது என கூறி அவருடன் தர்க்கத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது எதிரே நின்ற பெண்கள் எந்தவித ஆயுதங்களுமின்றி கைகளை வீசி பேசிக் கொண்டிருந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் திடீரென தனது கைத்துப்பாக்கியை எடுத்து அவர்களை மிரட்டியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. பெண்கள் மீதான இத்தகைய அச்சுறுத்தல் சம்பவம் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு துப்பாக்கி வழங்கப்பட்டமையானது பொதுமக்களுக்கு ஆபத்தானது என பல்வேறு தரப்பினரும் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருந்தனர். எனினும் அந்த துப்பாக்கி இதுவரை மீள பெறப்படவில்லை. இவ்வாறான நிலை தொடருமானால் பாரிய அசம்பாவிதங்கள் ஏற்படக்கூடும் என பொதுமக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் நீண்ட காலம் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த 31 வயதுடைய ஒருவர் நேற்று இரவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 2 கிராம் 35 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது. யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. குறித்த சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.